அனைவருக்கும் வணக்கம். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்துக்கிருந்தோம். அடுத்து கன்வர்ஷன் இன்டெக்ரல் கன்வர்ஷன் தேரம் பார்த்துக்கிருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பெர்சிவால்ஸ் ஐடென்டிட்டி சொல்லியிருப்பாங்க. பெர்சிவால்ஸ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். இந்த பெர்சிவால்ஸ் ஐடென்டிட்டி நமக்கு டிஆர்பியில் 2-3 தடவை கேட்டிருக்காங்க கொஸ்டினில். பழைய பெரிய டிஆர்பி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பெர்சிவால்ஸ் ஐடென்டிட்டி 2-3 தடவை கேட்டிருப்பாங்க. இந்த பெர்சிவால்ஸ் ஐடென்டிட்டியில் என்ன சொல்லுவாங்கன்னா, if f of is the Fourier transform of f of x, ஒரு ஃபங்க்ஷன் உடைய Fourier transform f of x னா then integral minus infinity to infinity modulus of f of x the whole square dx equal to minus infinity to infinity modulus of f of x the whole square into ds. இந்த ஐடென்டிட்டியை தான் பெர்சிவால் ஐடென்டிட்டி சொல்லுவோம். இந்த ஐடென்டிட்டியுமே நமக்கு 2-3 தடவை டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். அப்போ இந்த ஐடென்டிட்டியை வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சில இன்டெக்ரல் வேரியஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுவும் முக்கியமானது தான். அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 0 to infinity sin t by t into dt. இதோட வேல்யூ என்ன? 0 to infinity sin t by t the whole square dt equal to dash. இது மாதிரி 0 to infinity sin t by t the whole power 4 into dt equal to dash. இந்த மாதிரி சில இன்டெக்ரல் வேல்யூஸ் இருப்பாங்க. ஒரு 10 இன்டெக்ரல் வேல்யூ இருக்குது முக்கியமானது. இந்த 10 பார்த்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இது நமக்கு தெரியும். sin t by t equal to by 2ன்னு வரும். 0 to infinity sin t by t இதுக்கும் பார்த்தா ஸ்கொயர் எடுத்தாலும் இதே தான் வரும். by 2 இதோட வேல்யூ by 2ன்னு வரும். இங்கே பவர் 4 வரப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா by 3ன்னு வரும். by 3. இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ஸ் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இப்போ அடுத்த அந்த ஒரு 10 ஐடென்டிட்டி இருக்குது. 10 இன்டெக்ரல் வேல்யூ 10 இன்டெக்ரல்ஸ் இருக்குது. அதோட வேல்யூஸை தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 3 பார்த்துருந்தோம். 4வது ஒன்று பாருங்கள். 0 to infinity sin t minus t cos t by t cube into dt equal to by 4. அதுக்கே அப்படியே ஸ்கொயர் எடுக்கிறாங்க பாருங்கள். மேலே இருக்க ஃபங்க்ஷனுக்கு அப்படியே ஸ்கொயர் எடுக்கிறப்ப by 15. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா 0 to infinity sin s minus s cos s by s cube into cos s by 2 ds equal to 3/16. அடுத்து integral 0 to infinity 1 by x square plus a square the whole square dx equal to pi by 4a cube. அடுத்து 0 to infinity cos lambda x by 1 plus x square dx equal to pi by 2 e power minus lambda. அடுத்து 9th ஒன்று பார்த்தீங்கன்னா 0 to infinity s by s square plus a square sin sx dx equal to pi by 2 e power minus ax. அடுத்து m greater than 0 இருக்கிறப்ப 0 to infinity x sin mx by 1 plus x square dx equal to pi by 2 e power minus m. இந்த 10 நம்ம ஏற்கனவே பார்த்த 3 இது ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த ஒரு 7 மொத்தம் 10 இன்டெக்ரல் வேல்யூமே கொஞ்சம் மெமரியில் வச்சுக்கோங்க. கேட்கலாம் நமக்கு எந்த கொஸ்டினாலும் கேட்கலாம். அதனால் இந்த இன்டெக்ரல் வேல்யூஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஈஸியாக தான். இது ஈஸியாக மெமரி பண்ணுறது ஈஸி தான். அப்போ இந்த பெர்சிவால்ஸ் ஐடென்டிட்டி அதுக்கடுத்து அது ரிலேட்டடாக அந்த இன்டெக்ரல் வேல்யூ இந்த 10 வேல்யூஸையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். அதுக்கடுத்து அதில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் பார்க்கலாம். ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறப்ப fc of f of x ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா root of
pi by integral 0 to infinity f of x cos xx dx. நம்ம ஏற்கனவே நம்ம ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம். இந்த ஃபார்முலாவே நமக்கு இந்த ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாவே டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா √2 pi pi 0 to infinity f of x cos sx dx. இப்போ இதில் இன்வர்ஸ் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்டாங்கன்னா f of x ஈக்குவல்ட்டுன்னு வரப்போகுது. f of x ஈக்குவல் டு 2 pi pi 0 to infinity f of x fc of f of x into dx into dx. இதுதான் வந்து இன்வர்ஸ் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவாங்க. அப்போ கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்மட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் சைன் காசு இருக்கிற இடத்துல சைன் வந்துச்சுன்னா இந்த இடத்துல காஸ் எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக சைன் எக்ஸ் எக்ஸ் போட்டோம்னா அதுதான் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவோம். அப்போ f of x equal to 2 pi pi 0 to infinity f of x sin xx dx வரும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவோம். ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். இன்வர்ஸ் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னா இன்வர்ஸ் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா f of x equal to √2 pi pi 0 to infinity f of x s of f of x into dx. இதை வந்து இன்வர்ஸ் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவோம். அப்போ இந்த ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்மோடைய ஜென்ரல் ஃபார்மே நமக்கு பல டிஆர்பியில் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் தான். அப்போ இந்த ஜென்ரல் ஃபார்மை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபோரியர் கொசைன் அண்ட் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதுக்கடுத்து இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ். ஃபோரியர் சைன் அண்ட் ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம ஏற்கனவே ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். லீனியர் ப்ராப்பர்ட்டி, மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி, ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, அடுத்து டெரிவேட்டிவ் டாமினன்ஸ், அந்த மாதிரி நிறைய பார்த்துருந்தோம். அதேமாதிரி ஃபோரியர் கொசைன் அண்ட் ஃபோரியர் சைனுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸையுமே நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள். ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா லீனியர் ப்ராப்பர்ட்டி. ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் a into f of x plus b into g of x equal to a into கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துகிட்டு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் ஃபோரியர் சைன் பார்க்குறதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருப்பாங்க. இதில் இப்போ ஃபோரியர் கொசைன் வந்தாலும் இதே தான். இதுக்கு பதிலாக எஃப்சி வந்தாலும் இங்கேயும் சைன் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்தாலும் இங்கே எஃப்எஸ்க்கு பதிலாக எஃப்சி போட்டால் போதும். லீனியர் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் தான். அது லீனியர் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி லீனியர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி. மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லியிருப்பாங்க, அடுத்து கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லியிருப்பாங்க. சைன் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃப்எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/2. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே எஃப்எஸ் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம், இங்கே வரப்போ எஃப்சி கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும். கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ மைனஸ் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ வரும். மொதல் இங்கே எஸ் மைனஸ் ஏ மொதல் வரும் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தான் மைனஸ் ஆஃப் எஃப்சி ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏன்னு வரும். அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வரும். அப்படியே நடுவில் ப்ளஸ் வரும் 1/2. ஆனால் இங்கேயும் ஃபோரியர் எஃப்சி தான் வரும். எஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் எஃப்சி ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏன்னு வரும். இதே தான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் காஸ் ஏஎக்ஸுக்கு எஃப்எஸ்னாலும் சரி எஃப்சினாலும் சரி இதே தான் வரப்போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 இதே தான் வரும். அப்படியே எஃப்சி ஆஃப் எஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் எஃப்சி ஆஃப் எஸ் ப்ளஸ் சி. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏஎஸ் மாறி வரும் 1/2
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொசைனுக்கு இந்த சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும். இங்கே fs ஆஃப் a மைனஸ் a ப்ளஸ் எஸ் ப்ளஸ் fs ஆஃப் a மைனஸ் எஸ்ன்னு வரும். இங்கே s ப்ளஸ் ஏன்னு இருக்கும், இங்கே a மைனஸ் எஸ், எஸ் மைனஸ் ஏன்னு வரும், இங்கே வரப்போ a மைனஸ் எஸ்ன்னு வரும். இது மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி. இந்த மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டியில் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பழைய டிஆர்பி கொஸ்டினில். இது ஆவச்சுக்கிறது ஈஸி தான், கஷ்டம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே வர்றப்போ இங்கே ரெண்டுக்குமே ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் வருது. இதில் சைன் வரப்போ மட்டும் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்மில் சைன் வரப்போ மட்டும் இங்கே சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துருக்கு. மற்றபடி எல்லாத்துலேயுமே வந்து ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் வரும். இந்த மாதிரி நல்லா அந்த ஜென்ரல் ஃபார்மை நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நம்ம மெமரியில் வைக்க முடியும். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி லீனியர் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ஒன்று வந்து மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. லீனியர் ப்ராப்பர்ட்டியும் மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டியும் பார்த்தோம். தேர்ட் ஒன்று பாருங்கள், ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f into ax ஈக்குவல் டு 1/a fs ஆஃப் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் s/aன்னு வரும். சைன்னா சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் வரும். கொசைன் பார்த்தாலும் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f ஆஃப் ax ஈக்குவல் டு 1/a ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் s/aன்னு வரும். கொசைன்னா கொசைன் தான் வருது. ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி ஈஸி. ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், fs ஆஃப் f dash ஆஃப் x மைனஸ் s இன்ட்டு சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இங்கே ஏதாவது கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு வருது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f dash ஆஃப் x ஈக்குவல் டு மைனஸ் √2π f ஆஃப் 0 ப்ளஸ் s f சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. கொசைன்னா அங்கே சைன் வருது. 4வது ப்ராப்பர்ட்டி. 5வது ப்ராப்பர்ட்டி பாருங்கள், சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x இன்ட்டு f ஆஃப் x. சைன் வரப்போ மைனஸ் d/ds ஆஃப் f, சைன்னா அங்கே கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு வருது, fc ஆஃப் எஸ்ன்னு வரும். அடுத்தது ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x இன்ட்டு f ஆஃப் x ஈக்குவல் டு d/ds ஆஃப் fs ஆஃப் s. இந்த ப்ராப்பர்ட்டிஸே நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, கொஸ்டினில் கேட்டுறாங்க. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸையும் நல்லா வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ராப்ளம்ஸ், ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். பாருங்கள், இந்த ரெண்டுமே வந்து டிஆர்பியில் பல ப்ரீவியஸ் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஃபைண்ட் த ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f ஆஃப் x ஈக்குவல் டு e பவர் மைனஸ் ax. அடுத்து let f of x equal to 1 if mod x less than or equal to 1, 0 if mod x greater than or equal to 1. Then find the Fourier cosine transform of f of x. நம்ம இந்த ரெண்டாவது சம் மாடலில் நம்ம போன வீடியோவில் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சோம், அதை யூஸ் பண்ணி அதை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், f of x equal to e power minus ax ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் தெரியும், fs of f of x equal to √2π 0 to infinity f of x sin xx dx தெரியும். இங்கே f of x வந்து e power minus ax, அப்போ fs of e power minus ax கேட்டிருக்காங்க. அப்போ √2π 0 to infinity f of x க்கு பதிலாக e power minus ax sin xx ds. இப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ வேணும், நமக்கு இந்த இன்டெக்ரல் வேல்யூ தெரியும், இந்த ஃபார்மேட்டில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்னதுங்க, நமக்கு என்ன தெரியும், we know that integral of e power minus ax sin bx equal to என்ன தெரியும், b by a square plus b square. இந்த ஃபார்முலா இந்த இன்டெக்ரல் வேல்யூ யூஸ் பண்ணால் ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். அப்போ ஏக்கு பதிலாக ஏவே இருக்குது, பிக்கு பதிலாக எஸ்ன்னு இருக்குது, ஏக்கு பதிலாக ஏ தான், பிக்கு பதிலாக என்னன்னு இருக்குது, எஸ்ன்னு இருக்குது. அப்போ இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்போ தேர்ஃபோர் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power minus ax equal to √2π b by a square plus b square. அப்போ பிக்கு பதிலாக எஸ் பை a square plus s square. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான சம்.
இதிலே ஃபூரியர் இதே ஃபங்க்ஷனுக்கு ஃபூரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்டாங்கன்னா இதே ஃபங்க்ஷனுக்கு e பவர் மைனஸ் ஏஎக்ஸுக்கு ஃபூரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்டாங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? ஃபூரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்போ ஃபூரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு √2 pi integral 0 to infinity e power minus ax cos sx into dx வரும். அப்போ நமக்கு இந்த இன்டெக்ரல் வேல்யூ வந்து இங்கே சைன் வர்றப்ப e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ்னு வரப்போ மேலே b வரும், காஸ் வரப்போ மேலே a வரும். அவ்வளோதான் ஃபார்முலாவில். அதாவது இன்டெக்ரல் e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் cos bx dx equal to a by a square plus b square formula. We know that. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா Fourier cosine transform of e power minus ax equal to √2 pi மேலே a க்கு போல a தான் இருக்கு. அப்போ a by b க்கு போல s இருக்கு. அப்போ a ஸ்கொயர் plus s ஸ்கொயர்னு வரும். a ஸ்கொயர் plus s ஸ்கொயர். அப்போ அந்த e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் அப்படின்னா ஃபூரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்மும் பார்த்துருக்கோம், ஃபூரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்மும் பார்த்துருக்கோம். ஃபூரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்மும் பார்த்தோம், ஃபூரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்மும் அந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்துருக்கோம். இது வந்து ஈஸி தான். அந்த நம்ம ஃபூரியர் அந்த சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபூரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு போல் என்ன ஃபங்க்ஷன் கேட்டுருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான்.